ஆட்சிக்கு வந்த 100 நாளில் 1,00,000 crore இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. இது உண்மையா உருட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2மே தான். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னா, இங்கே எம்ஓயு போட்டிருக்காங்க. எம்ஓயுன்னா புரிந்துணர்வு ஒப்பந்தம். கம்பெனிஸும் கவர்மெண்ட்டும் போடுற ஒரு டீல். இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன்னா, எனக்கு என்னென்னலாம் தேவை, எவ்வளோ ரெக்யர்மெண்ட் வேணும், நான் என்னென்னலாம் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஒரு டீலாக வந்து நான் கவர்மெண்ட்டை கொடுப்பேன். கவர்மெண்ட்டும் பதிலுக்கு அவங்க ஒரு கோல் வச்சுருப்பாங்க. சார் நீங்கள் எனக்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இத்தனை பேத்துக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மினிமம் ரெக்யர்மெண்ட் வச்சுருப்பாங்க. இந்த ரெண்டும் மீட் அவுட் ஆகி ஒரு நம்பர்ஸ் வந்து சைனிங் பண்ணுவாங்க. அந்த நம்பர்ஸ் வந்து ரேண்டமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும். அப்படியெல்லாம் வந்த நம்பர் தான் இந்த 1,00,000 crore அப்படிங்கிறது. இது யூசுவலாக இந்த கவர்மெண்ட் இல்லை, எல்லா கவர்மெண்ட்டும் இப்படி தான் பண்ணுவாங்க. பட் இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த எம்ஓயூஸ் எல்லாம் ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்டேஷன் ஆகிறதுக்கு நிறைய அப்ஸ்டகல்ஸ் இருக்குது. ஏன்னா 3 to 4 இயர்ஸ் ஆகும். அவங்களோட ரெக்யர்மெண்ட் எல்லாம் இங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணுற ஒரு கம்பெனி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னாலே 3லேருந்து 4 வருஷம் ஆகும். இதில் இடையில அந்த ப்ராஜெக்ட் ட்ராப் ஆச்சு அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. இந்த மாதிரி ரியாலிட்டியில் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதையெல்லாம் தாண்டி அத்தனை கம்பெனியும் தமிழ்நாட்டுக்கு வந்தால் தான் இவங்க சொல்கிற 1,00,000 crore அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிஜம். இல்லைன்னா ஜஸ்ட் அது வந்து ஒரு டாக்குமெண்டேஷன் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. பட் கவர்மெண்ட் இப்போ சொல்லியிருக்கிறது 100% ட்ரூ. 97 கம்பெனிஸ் வந்து எம்ஓயு வந்து கொடுத்துருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு ப்ராஜெக்டாக கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறத 4 வருஷம் கழித்து, மினிமம் 4 வருஷம் கழித்து நம்மளோட ஜிடிபியை பார்த்தீங்கன்னா அது க்ரோ ஆகிருந்தது அப்படின்னா அவங்களாம் வந்திருக்காங்கன்னு அர்த்தம், இல்லைன்னா அவங்களாம் வரலன்னு அர்த்தம். ஸோ இவ்வளோ தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறது உண்மையா இல்லை உருட்டா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.